ரேங்கிங் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்து எடுத்துக்கலாம். மேஷத்துலேருந்து எடுத்துட்டிங்கன்னா 7.5 சனி. ஸோ 12ஆம் இடத்துக்கு சனி வருதுன்னா 30 வயசுலேருந்து 50 வயசுக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. அவங்க வீடு வாங்குவாங்க, கல்யாணம் ஆகும், ப்ரமோஷன்ஸ் வரும், வேலை கிடைக்கும். ஸோ அது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் படுத்தும். ரிஷபத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பீரியட். லாபத்துக்கு வராது சனி. ஸோ நீங்கள் கேட்டிங்களா 5 ராசி எக்ஸலண்ட்டு, அதில் ரிஷபம் ஒன்று எடுத்துக்கலாம். மிதுன ராசி எடுத்துட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல நிறைய ஜாப் சேஞ்சஸ்ஸு, ஜாப் வைஸ் அவங்களுக்கு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கடகராசிக்கு எடுத்துட்டிங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ பாக்யஸ்தானத்தில் வர்றதுனால ஓரளவுக்கு ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன ராசிகளில் ரிஷபம் டாப்பு. சிம்மம் கேட்கவே வேண்டாம், அஷ்டம சனி, அதனால் அவங்கள வந்து கஷ்டப்படுற ராசியில் சேர்த்துருங்க. கன்னி ராசி 7 வருஷமா சிம்மத்தை கஷ்டப்படுற ராசியிலே வச்சிருக்கேங்க மேம். அதுக்கு நம்ம என்னமா பண்ணுறது? எப்போ அது மாறும் மேம்? சிம்ம ராசிக்காரர்களுக்கு வில் பவர் ஜாஸ்திம்மா. என்ன கஷ்டம் வந்தாலும் they will withstand. ஓகேவா? அப்படி சொல்லிதான் பல பேர் தப்பிச்சுட்டு இருக்காங்க. கன்னி ராசிக்கு வந்து கண்டகச்சனி. ஸோ இதில் வந்து அடி வாங்கக்கூடிய ராசிகளில் நீங்கள் சிம்ம ராசி, கன்னி ராசி எடுத்துக்கலாம். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, அதனால் அவங்களுக்கு நிறையா தன லாபம் வந்து வரும். ஸோ அவங்களுக்கு நல்லா இருக்குது. பட் நான் சொன்னதுலேயே டாப் வந்து ரிஷப ராசி தான். விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடும் இல்லை, ரொம்ப குட்டும் இல்லை. ஸோ மிதமான ஒரு இடம்னு சொல்லலாம். தனுசு வந்து கொஞ்சம் சுமார் தான், 4ஆம் இடத்துல வராரு. மகரம் ஓகே, அவங்களுக்கு 7.5 சனி விடுது. ஸோ ரிஷபம் அண்ட் மகரத்தை நீங்கள் டாப்பில் எடுத்துக்கலாம். ஓகே. கும்பம் ஓகே அப்படி எடுத்துக்கலாம். இதில் அடி வாங்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது சிம்மம் அண்ட் கன்னி.